பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 35வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் தன்வீனுக்கு பிறகு ஷத்தா இடம் பெற்றால் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். முந்தைய 2 பாடங்கள்ல தன்வீனை பத்தி படிச்சோம், அடுத்த பாடத்துல ஷத்த பத்தி படிச்சோம். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தால் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த எழுத்துக்களாக வரும் பொழுது அல்லது ஒரே எழுத்தில் வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, நார்மலான ஷத்தோடைய பாடத்தை படிச்சோம், ஷர்ர ஷர்ரி ஷர்ரு. அப்புறம் இந்த ஷத்துல நீட்டி படிக்கும் போது ஹத்த வலியி இந்த மாதிரி வரும். ஷத்தோட இன்வெர்டர் தம் அப்படிங்கிறது பொதுவாக வராது. அப்புறம் தன்வீன்க தனியா படிச்சு, இப்ப தன்வீனோட ஷத்து ரப்பன் ரப்பின் ரப்புன் அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி குரான்ல இருக்கா, எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கான ஒரு போயத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா போயம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பாடங்கள் ஆகுது, சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்மன் அப்பன் அவ்வன் அஃபன் ஆஃப் from the lips, tongue has many, 12 from the tip, athan adhan adhan, athan adhan appan, azan assan aswan, allan arnan arran. புரியுதா? From its middle are ajjan ashan ayyan, from its edges are abban akkan appan, 6 from the throat, an ahan 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 ahan. எப்படி நம்ம இதை சொல்லி பிராக்டிஸ் பண்றோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். 500 இருக்கு. தன்வீன் ஆயிரக்கணக்கில், அதே மாதிரி ஷத்து ஆயிரக்கணக்கில். தன்வீனோட ஷத்து ஒரே இடத்துல வர்றது இது கொஞ்சம் அழுத்தமானதா தானே இருக்குது. கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டா இருக்கும். காம்ப்ளிகேட் இல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு கூடுதல் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிறனால இது பிராக்டிக்கலா இது கம்மியா தான் இருக்கு. ஒரு 500 தான் குரான்ல இருக்கு. அப்போ ஒரு பேஜுக்கு ஒரு தடவை வரலாம், வராமலும் போகலாம். உதாரணத்துக்கு சும்முன் சும்முன், ஓகேங்களா? அப்ப அதுல தன்வீன் இருக்கு, ஷத்து இருக்கு. ஓகே, இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப நார்மலா ஷத்து உள்ளது பிராக்டிஸ் பண்ண போறோம். நார்மலான ஷத்து உள்ளதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது ஷத்தோட ஒரு மத்து வருது, ஷத்த நீட்டி நிப்பாட்டுறோம். அல்ல இல்ல ஹத்த ரப்பி, சரிங்களா? அலிஃப் மத் அல்லது யா மத் அந்த மாதிரி ஷத்தாவை தொடர்ந்து தன்வீன் வரக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் அவியன், அதாவது ஷத்து இருக்குது, தன்வீன் இருக்குது. இப்ப நம்ம பாக்குறது, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுது. அவியன் ஃபவன் ஃபவன், ஷத்து இல்லனா ஃபவன், வெறும் ஷத்து மட்டும் இருந்துச்சுன்னா ஃபவ, அப்ப தன்வீன் இருக்கனால ஃபவன். லிகுல்லின் ஹக்கின் அரபியுன், நிறைய பேர் அரபியுன் அரபியுன் அப்படின்னு அழுத்தம் இல்லாம சொல்லிடுவாங்க. அழுத்தத்தோட அரபியுன். அதுவுன், ஷத்தாவை தொடர்ந்து சுக்கூன் வர்றதுக்கான எக்ஸாம்பிள் தவக்கல் தவக்கல். யுபையின் யுபையின், ஷத்தாவை தொடர்ந்து வாவ்லீன் அல்லது யாலின் வர்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தவல்லவ் தவல்லவ் வஸைனா வஸைனா. ஷத்தாவை தொடர்ந்து ஷத்தா, அதாவது டபுள் ஸ்பீட் பிரேக் மாதிரி. ஷத்தா அடுத்து ஷத்தா, டபுள் ஷத்தா. எப்படி? யஸக்கா யஸக்கா. இதுல பிராக்டிக்கலா என்ன செய்வாங்கன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஷத்தையோ அல்லது செகண்ட் ஷத்தையோ சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கவனக்குறைய விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஷத்துல கவனக்குறைவா இருக்கிறவங்க யஸக்கான்னு படிச்சிருவாங்க. செகண்ட் ஷத்துல கவனக்குறைவா இருக்கும் யஸக்கா அப்படின்னு படிச்சிருவாங்க. அப்ப 2 ஷத்தையுமே டபுள் பண்ணணும். யஸக்கா, ஓகேங்களா? யஸக்கா அவ் யذكر فتنفعه الذكرى என்று சூரா அபஸ்ல வரும். யஷக்ககு 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 ஃபயخرஜு மின்ஹுல் மா, சூரா பக்கரால படிப்பீங்க. சோ இந்த மாதிரி பல மாதிரி நம்மள ஷத்து தன்வீன், ஷத்து பக்கத்துல தன்வீன், இந்த மாதிரி எல்லா பிராக்டிஸுமே நம்ம பார்த்துட்டோம். சோ எந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் நம்மளுக்கு சேலஞ்சிங்கா இனிமே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல இருக்காது. அதுக்கான பிராக்டிஸ் நம்ம எடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம்
எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 35வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். 35B. இதில் நாம் சென்ற பாடத்தில் கற்ற சூரத்துல் குரைஷை காரியோட ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நல்லா சத்தம் போட்டு ஓதுறதுக்கு ப்ராக்டிஸுங்கிற அடிப்படையில், பயிற்சிங்கிற அடிப்படையில் ஓதுறதுக்கு ஒதுக்கணும். சிலாவா ஓதுறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குவோம். அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம், அது மேலே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பயிற்சிக்காக ஓதுறதுக்காக நம்ம எடுத்துக்கணும். அது உட்கார்ந்து அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு சில நாட்களில் முடியல அப்படின்னா, அந்த ஒரு சில நாட்களில் அதை நான் 5 நிமிடம் பயிற்சி செய்யலன்னு இருக்கக்கூடாது. அது நடக்கும் போதோ, வண்டியில் போகும்போதோ, ஒரு டிராவலில் இருக்கும் போதோ, ஒரு வெயிட்டிங்கில் நம்ம உட்காந்து இருக்கும் போது, அந்த மாதிரியான டைமில் அதை ஓதி அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் அது நம்மளுக்கு எந்த ஒரு பின்னடைவையும் அது தராது இன்ஷா அல்லாஹ். இப்போது நாம் சூரத்து குரைஷை பிராக்டிஸ் பண்ண போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش ما شاء الله. لإيلاف قريش. لإيلاف قريش. لإيلاف قريش. لإيلاف قريش. إيلافهم رحلة الشتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. إيلافهم رحلة الشتاء والصيف. فليعبدوا رب هذا البيت. فليعبدوا رب هذا البيت. فليعبدوا رب هذا البيت. فليعبدوا رب هذا البيت. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. 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 எனக்கு ஃபுல்லா இதை ஓத வரலையே அப்படின்னு சிலர் கண்டிப்பா இப்போ ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். பிரீத்திங் எக்ஸசைஸ் எடுக்கல. எப்படி நம்ம அதை நம்ம பயிற்சி செய்யணும். நிமிர்ந்து உட்காருங்க, பொசிஷன் கரெக்ட் பண்ணுங்க, பிரீத்திங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாயத்துக்களை சேர்த்து ஊதி பழகுங்க, இப்படின்னு என்னென்ன டிப்ஸ்லாம் சொன்னோமோ அது ஒன்னையுமே காது கொடுக்காம நம்ம கேட்காம இருந்திருந்தோம், அல்லது ஒன்றை செஞ்சு ஒன்று செய்யாம இருந்தோம்னா இது போன்ற ஆயத்துக்களை கண்டினியூ ஓதும் போது வராது. அல்லது நான் கொஞ்சம் வேகமாக ஓதி முடிச்சுட்டு நீங்க மட்டும் முடிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன இருக்குது? ஷேக் மிஷாரியோட ஓதுறனா அவங்க என்ன இழுக்கிறாங்களோ அந்த இழுவைக்கு நம்ம ஆளாகணும். அதை விட்டுட்டு அவங்க மின் இஃபா பண்ணிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி வாமனும் மின் இதுதான் பண்ணிட்டு இருக்கும்போது அதை நம்ம அரை சைக்கிள்ல செஞ்சுட்டு ஸ்பீடா போயிட்டோம் அப்படின்னா முந்தக்கூடாது. எப்படி இமாம முந்தக்கூடாதோ தொழுகையில இன்வேலிட் ஆயிருமோ. இப்ப நம்ம கிராத் செஷன்ல, நம்ம ரெசிடேஷன் ப்ராக்டிஸ் செஷன்ல ஷேக் ஓதுறாங்க, ஷேக்கோட சேர்ந்து உங்களுடைய குட்டி உஸ்தாத நானும் ஓதிட்டு இருக்கேன், அதோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுத்திருந்திருக்க வேண்டும். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதான் வரும். பிரீத்திங் எக்ஸசைஸ் வச்சு தான் வரும். எடுத்த உடனே ரன்னிங் ரேஸோ, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் நம்ம எடுத்த உடனே ஹை லெவல்ல பண்ணல. கொஞ்சம் பெட்டர். அதுக்கப்புறம் மெடலிஸ்ட் ஆகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னா you will be the master. Khair. Alhamdulillah. Bismillahir Rahmanir Rahim. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت
الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. خير الحمد لله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.